பஞ்சமுள்ள காலத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் 100 மடங்கு அறுவடையை பெற்றுக்கொண்டான். அப்ப நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னா, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மளை எந்த இடத்துலையும் கையேந்த விடாத ஒரு ஆண்டவர். அப்படின்னா நம்முடைய தேவைகளை சந்திக்கிற கர்த்தர். ஆண்டவர் 20 லட்சம் பேரை 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் நடத்தினார். 20 lakhs, 20 லட்சம். வேதம் சொல்லுது, அவர்களுடைய பாதரட்சிகள் அவர்களுக்கு கிழிந்து போகல, அவர்களுடைய வஸ்திரம் பழமையாய் போகல. அப்ப ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளைய நடத்தணும்னு கர்த்தர் நினைச்சிட்டார் அப்படின்னு சொன்னா, அந்த தேவ பிள்ளைக்கு தேவையான சகலவற்றையும் ப்ரொவைட் பண்றது, கொடுக்கிறதற்கு ஆண்டவருக்கு லேசான காரியம். பாருங்களேன், ஆதியாகமத்தில் வேதம் என்ன சொல்லுது? ஆதாம் ஏவாள் என்கிற அந்த 2 பேருக்காக ஆண்டவர் எத்தனை ஆற வச்சிருந்தாராமா? 4 ஆரகத்தரை வச்சிருந்தாரா. எத்தனை பேருக்கு? 2 பேருக்கு. 2 பேருக்கு ஆண்டவர் அவ்வளோ பெரிய தோட்டத்தை கொடுத்து, 2 பேருக்கு ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்தை சுற்றி 4 ஆறுகளை ஆண்டவர் கட்டளையிட்டு இருந்திருக்கிறார். அப்போ நம்முடைய ஆண்டவர் நம்ம ரொம்ப வறுமையா இருக்கணும், எல்லாத்தையும் மற்றவங்கள்ட்ட கையேந்திட்டே இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிற தேவன் அல்ல. நம்முடைய தேவன் யார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய கரங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். நம்மை கரங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுகிற ஒரு நல்ல தேவன் கர்த்தர். நமக்கு ஒன்று கர்த்தர் செய்ய போகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய கரத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய வேலைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய வருமானத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தரால் உண்டாகிற ஒரு ஆசீர்வாதம் நம்மை தேடி வரப்போகுது. அப்போ நம்ம அப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறவர் அல்ல. வேதம் சொல்லுது, சீடர்கள் எல்லாரும் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கும்போது ஆண்டவர் தழலிலே சுடப்பட்ட அப்படின்னா மீனை ஆண்டவர் கொடுத்தாராம். அப்போ கொடுத்து தான் அவர்களை கர்த்தர் சாப்பாடை கொடுத்து குறைவில்லாம ஆகாரத்தை கொடுக்கிறார். எலியா சோர்ந்து போய் கிடக்கும் போது ஆண்டவர் அந்த ஆகாரத்தை கொடுக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு எண்ணம் வேணும். என்ன அப்படின்னு சொன்னா, நான் வறுமையோடு இருப்பது ஆண்டவருடைய சித்தம் சொல்லுங்களேன் அல்ல. நான் கையேந்து நிற்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. என் கை வெறுமையா இருக்கிறது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. அப்போ என்னுடைய கைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு விரும்புகிறார். ஆனா ஒண்ணு வேதம் சொல்லுது, பஞ்சமுள்ள காலத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான். அப்ப ஆண்டவரை பொறுத்தளவுல என்ன கர்த்தர் என்ன விரும்புறார் அப்படின்னு சொன்னா, நம்ம சும்மாவே இருக்கிறதா ஆண்டவர் விரும்ப மாட்டார், எப்பவும் விரும்ப மாட்டார். ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, சோம்பேறியினுடைய கைகள் ஆளுகை செய்யாது, கண்டிப்பா ஆளுகை செய்யாது. ஆண்டவர் சோம்பேறியை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல, சும்மா இருக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல, வேலை செய்யாதவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. ஈசாக்கு எவ்வளவு பெரிய தைரியம் பாருங்க. பஞ்சமான காலம், வசதியே இல்லை, விதைச்சா கிடைக்குமா கிடைக்காதா நம்பிக்கையே இல்லை, அங்க நிறைய பேருக்கு நஷ்டமாயிட்டே இருக்குது. ஆனாலும் அவனுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம அப்படி சும்மா இருந்துடக்கூடாது, நம்ம விதைப்போம், எவ்வளவு ஆண்டவர் கொடுக்கட்டுமோ கிடைக்கட்டும், எவ்வளவு கிடைக்குமோ கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்ற அந்த எண்ணத்தை பாருங்க. அந்த எண்ணத்தை பாருங்க. அந்த ஒரு சின்ன எண்ணத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். நான் ஒரு விஷயம், ஒரு சாட்சியை திருச்சபையில சொன்னேன் அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல ஓரளவு ஒரு நல்ல இன்ஜினியர், கொஞ்சம் அவர் சம்பாதிச்சுட்டே இருந்தார். அப்போ திடீரென்று ஒரு நாள் ஒரு ஆஃபீஸ்லேருந்து அவருக்கு கூப்பிட்டு, இந்த மாதிரி சார் ஒரே ஒரு டைல்ஸ் எனக்கு உடஞ்சிருச்சு ஆஃபீஸில், ஒரு ஷோரூமில், அதனால் அந்த ஒரு டைல் மட்டும் மாற்றி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கேட்ட உடனே இவருக்கு டக்குனு கோவம் வந்திருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், இவர் அதுக்கு முன்னாடியே நிறைய பில்டிங் கட்டி ஃபினிஷ் பண்ணி, அவர் ஒரு நல்ல இன்ஜினியர், ஓரளவு ஒரு 10-15 வீடு கட்டி அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வந்துட்டாரு. ஒரு டைல்ஸ் உடஞ்சு போயிருச்சு, என்ன கூப்பிடுறாங்களேன்னு இவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனாலும்
சரி ஓகே, ஆண்டவர் வந்து சில நேரத்தில் வந்து சிறிய வேலையை கூட நம்ம ஆசீர்வதிப்பார். இவர் கரெக்டாக அந்த ஃபோன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு ஒரு கிலோமீட்டருக்குள்ள அந்த ரோட்லேயே தான் இருந்திருக்கிறாரு. உடனே இவர் எதேர்ச்சியாக சொல்லிக்கார், சரி சார் நான் இந்த ரோட்டில் தான் வந்துட்டு இருக்கிறேன், நான் வந்து பார்க்குறேன், நீங்கள் யார் பேசுறதுன்னு கேட்டிருக்காரு, நான் வந்து கடையினுடைய ஓனர் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கரெக்டாக அந்த இடத்துக்கு போனார். போனோன்னா பார்த்தா மேலே இருந்து ஒரு சின்ன சுத்தியல் விழுந்து ஒரே ஒரு டைல்ஸ் மட்டும் உடஞ்சிருக்குது. உடனே அவர் சொன்னார், இந்த மாதிரி டைல்ஸை மாற்றி கொடுக்கணும்னு சொன்ன உடனே இவர் சொன்னாரா, சரி சார் நானே இதை மாற்றி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு ஒரு தம்பியை கூப்பிட்டு ஒரு டைல் வாங்கி கொடுத்து அதை உடச்சி எடுத்துட்டு அந்த டைல்ஸை நீட்டாக அழகாக பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த ஓனர் வந்து எவ்வளோ வேணும் கேட்டார். சார் இதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக வேணாம் சார், இது ஒரு 4 ஸ்கொயர் ஃபீட்டு, சும்மா அந்த பையனுக்கு மட்டும் ஒரு 1500 கையில் கொடுத்து அனுப்புங்க, வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் நான் செலவு பண்ணலைன்னு சொன்ன உடனே அந்த கடையினுடைய ஓனருக்கு வந்து அவரை ரொம்ப பிடிச்சி போய் அவர் ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபர். இவருக்கு அது தெரியவே இல்லை. அடுத்த ஆர்டர் கொடுத்தாராமா, 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு டைல்ஸ் ஒட்டுற வேலை மட்டும் கொடுத்தாராமா. 1 லட்சம். அதில் 1 ஸ்கொயர் ஃபீட்டில் அவருக்கு 3 ரூபாய் லாபம்னா கூட 3 லட்சம் ரூபாய் அவருக்கு லாபம் ஆயிடுச்சாம். அப்போது அந்த சாட்சியை ஒரு நாள் நான் வந்து சொன்னேன் சர்ச்சில். சொன்ன உடனே திருச்சபையில் இருக்கிற ஒரு வாலிப பையன் வந்து ஒரு இடத்துல இன்டர்வியூக்காக அவன் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தான். போய் பார்த்தா அந்த இன்டர்வியூ பண்ண என்னமோ பெரிய ஆஃபீஸ்ன்னு நினச்சி போனால் சும்மா ஒரு பெட்டி கடை மாதிரி ஒன்றை வச்சுட்டு ஒருத்தர் கல்லாப்பெட்டிக்கு முன்னாடி உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருந்தாராமா. இன்டர்வியூ அப்படின்னு கேட்டு, சார் இன்டர்வியூ இந்த ஆக்டர் தான் சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் தான் அப்பா உட்காருன்னு சொன்ன உடனே இவனுக்கு என்னடா இவருக்கு முன்னாடி போய் உட்காந்து இன்டர்வியூ எடுக்கிறதா, இவரே பார்த்தா ஒன்றுமே படிப்பறிவு இல்லாதவரமா இருக்கு, இவன் லேப்டாப்ல எல்லாம் தூக்கிட்டு போயிருக்கிறான். அவர் சொன்னாரம்மா உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டோம்னா இந்த மாதிரி இவருக்கெல்லாம் பதில் சொல்லலாமான்னு சொல்லும்போது இந்த சம்பவம் ஞாபகம் வந்திருக்குது. எந்த இடத்துல கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாருன்னு தெரியாது, அதனால நம்ம கொஞ்சம் பொறுத்து போவோம்னு சொல்லி அந்த பையன் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ ரொம்ப அழகாக அட்டன் பண்ணா. அந்த மனுஷனும் பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாக இருந்திருக்காரு. அவர் இவனுடைய கீழ்ப்படிதலை பார்த்து, எப்பா இது 4வது ஆளு, ஒருத்தம் கூட என்ன மதிக்கல, ஆனால் ஃபர்ஸ்ட் மதிச்சு உட்கார்ந்துருக்கிறோம் நீ தான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நல்ல சம்பளத்தில் ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நிலைமை மாறணும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த நிலைமை மாறணும். நம்முடைய தேவன் வானத்திற்கும் பூமிக்கும் அதிகாரம் படைத்தவர். இந்த பூமியும் அதனுடைய நிறைவும் அவருடையதா இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வந்தத்திற்கும் காரணமானவர் கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்படும் போது அவர்களை வெறுங்கையாய் அனுப்பாமல் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணின கர்த்தர். அந்த தேவன் நமக்கு இன்றைக்கு ஜீவிக்கிறார். ஸோ அந்த தேவன் தான் வாக்கு கொடுக்கிறாரு, உன்னை நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா, உன்னை கையேந்த விட மாட்டேன். நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை கனப்படுத்துவார் என்று வேதம் சொல்லுது. ஆண்டவரே, இதுவரைக்கும் எல்லார்ட்டையும் எதிர்பார்த்திருந்தது போதும்பா. ஒரு காரியத்தை வந்து மனுஷங்களிடத்துல எதிர்பார்க்காதீங்க. ஒருவேளை அந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க செய்யாம கூட இருக்கலாம். அப்படின்னா அந்த காரியத்தை செய்யாம கூட இருக்கலாம், அந்த காரியத்தை வாங்காம கூட இருக்கலாம். ஆனா இந்த காரியத்தை செய்தே ஆகணும்னு நினைச்சு நீங்க இன்னொரு மனுஷனுக்கு முன்னாடி போய் கையேந்தி நின்னுட்டீங்கன்னா அது கடைசியில் நமக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாய் மாறும். ஆனா அதே நேரத்தில் நீங்க விசுவாசத்தோட நீங்க வெயிட் பண்ணுங்க. அந்த காரியத்தை துவங்க பண்ணின கர்த்தர் உங்களை முடிக்க வைக்கிறதற்கும் கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அதை செய்து முடிய பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அப்படியே கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஒரு நாளும் கையேந்த விடுகிறதே தேவன் அல்ல. என்னுடைய கரங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், என் பிள்ளையினுடைய கரங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறார். சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே நீர் என்னை ஒரு நாளும் நீர் கையேந்த விடுகிறவர் அல்லப்பா. ஹல்லேலூயா. என்னை கையேந்த விடல, என்னை தலை ஊனியாவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலை ஊனியாவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை.
ஏமாந்து போவதற்கு நீர் முழு பலத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. இப்ப சொல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். என்னை கையேந்த விடல, என்னை தலை ஊனியாவும் விட, முழு பலத்தோடு. ஹல்லேலூயா. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. இப்ப சொல்லுங்க, ஏல் ரோயி போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமான. எல்லாரும் ஏல் ரோயே. ஹல்லேலூயா. என் தேவையிலும் அதிகமானவரே, என்னை கையேந்த விடல, என்னை தலை ஊனியாவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலை ஊனியாவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு. நன்றியபானன் உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீங்க இல்லாமல் சொல்லோ. நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே, நீங்க இல்லாம என் உலகம். சத்தமா தேவகுமாரா, 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 என்ன நினைச்சு? தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சு அப்படியே ஆராதிச்சுட்டு நம்புறப்பா. ஹல்லேலூயா. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் இப்ப கைகளை மேல நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன் சொல்லு. நீங்க நினைச்சிருங்க ஆண்டவரே, உங்க நினைப்பு வரட்டும் அப்பா. எங்கே போவேனா? தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், அவர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென்.